வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பேசப் போகிறோம் எவ்வாறு பார்கின்சன் நோயாளிகளுக்குள் மற்றவர்கள் விலோமப்பிராயா ஆன் செய்து நாங்கள் அவர்களுக்கு நன்மை அளிக்க முடியும் என்பதை பற்றி. பார்கின்சன் ஏற்படும் போது மூளையில் செல்கள் இறக்கத் தொடங்கும் போது அவை டோபமின் குறைவாக வெளியிட முடிகிறது. மேலும் குறைவாக வெளியிடப்படுவதால் தசையின் ஒருங்கிணைப்பு கெடுகிறது மற்றும் நடுக்கம் வருகிறது. மூளை சரியாக இருக்க, மூளையின் செல்களை சரியாக வைத்திருக்க, மூளையின் செல்களின் தேவையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். மூளையின் உள்ளே உள்ள சூழலை நாங்கள் மாற்ற வேண்டும். அங்கு மூளையின் உள்ளே உள்ள சூழல் அதன் ஆதரவாக இல்லாத போது அது பாதிக்கப்படுகிறது. மூளையின் உள்ளே உள்ள சூழலை நாங்கள் மாற்றி மூளையின் செல்களுக்கு ஆதரவாக மாற்றினால் அங்கு மூளையின் செல்கள் மீட்பு காண்பிக்க தொடங்குகின்றன. இப்போது மூளையின் செல்களுக்கு மீட்பு அளிக்க வேண்டுமெனில் அதற்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது தூக்கம், ஓய்வு, உணவு மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை இருக்கலாம். சில விஷயங்களை நாங்கள் பூர்த்தி செய்தால் மூளையின் உள்ளே மீட்பு வேகமாக காணப்படுகிறது. இந்த சேனலில் நாங்கள் பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம். என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களை வழங்க வேண்டும், எவ்வாறு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான பல தகவல்களை வழங்கியுள்ளோம். ஆனால் இன்று நாங்கள் சிறப்பாக ஆக்சிஜன் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் ஆக்சிஜன் என்பது ஒரு முக்கியமான கூறு. இது எங்கள் உடலின் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவைப்படுகிறது, எங்கள் மூளைக்கும் தேவைப்படுகிறது. மேலும் எங்கள் மூளைக்கு ஆக்சிஜன் தேவைகள் மற்ற உடல் பகுதிகளின் தேவைகளை விட மிக முக்கியமானவை. ஏனெனில் எங்கள் இதயம் துடிக்கிறது, நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கேட்கிறோம் என்பதெல்லாம் மூளையின் செயல்பாடுகளே. எவ்வாறு கணினியில் CPU உள்ளது, அது அனைத்தையும் செயலாக்குகிறது. அதே போல அதன் ஆற்றல் தேவையும் அதிகமாக இருக்கும். நாங்கள் மூளையை பற்றி பேசும்போது, ஏனெனில் மூளை எங்கள் உடலின் CPU ஆகும், மைய செயலாக்க அலகு. இதனால் இதில் ஆற்றல் தேவைகள் மிகவும் அதிகமாக உள்ளன. ஆக்சிஜன் தேவையும் அதிகமாக உள்ளது. அதிக ஆற்றல் தேவையுள்ள விஷயத்தை நாங்கள் மேம்படுத்துவது இப்போது நாங்கள் விவாதிக்கப் போகிறோம். அப்படியானாலே முதல்ல நாம் அனுலோம விலோமில் தொடங்குவோம். நாம் அனுலோம விலோமம் செய்யும்போது, பரியாம் செய்யும்போது நாம் என்ன பார்க்கிறோம்? நம்ம ஆழமான மூச்சை எடுக்கிறோம். நீங்கள் ஆழமான மூச்சை எடுக்கும்போது சில விஷயங்களை கவனிப்பீர்கள். உங்கள் முழு கவனமும் உங்கள் மூச்சில் செல்கிறது. நீங்கள் ஆக்சிஜனை அதிகமாக உட்கொள்ளத் தொடங்குகிறீர்கள். உங்கள் அருகில் ஆக்சிமீட்டர் இருந்தால் ஆக்சிமீட்டரை அணிந்து பாருங்கள். நீங்கள் 2 அல்லது 3% வரை ஆக்சிஜன் செறிவில் உயர்வை காண்பீர்கள். இப்போது 2 அல்லது 3% ஆக்சிஜன் செறிவு இரத்தத்தில் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது மூளைக்கு சிறியதாக இல்லை. இப்போது 23%. நீங்கள் 23% அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது என்று நினைத்தால், அல்லது நீங்கள் வங்கியில் அதிக வட்டி கிடைக்கிறது என்று நினைத்தால், நீண்ட காலத்தில் அது மிகவும் பயனுள்ளதாக ஆகிறது. ஆகவே நம்ம எப்படியா யோகா பற்றி பேசுகிறோம், அது 1 அல்லது 2 நாட்களுக்கு மட்டுமல்ல. அனலோகின் விஷயத்தில் பேசினால் அது 12 நாட்கள் செய்துவிட்டு விடும் விஷயம் அல்ல. நாம் அதை மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் செய்யும்போது ஒரு பெரிய நன்மையை காண்கிறோம். அது நம் மூளையில் மட்டுமல்ல, நம் முழு உடலிலும் அதன் தாக்கம் ஏற்படத் தொடங்குகிறது. நாம் ஆக்சிஜனை அதிகமாக உட்கொள்கிறோம் என்றால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அதிகமாக செல்கிறது. இப்போது அதே ஆக்சிஜனேட்டட் இரத்தம் நம் மூளைக்கு சென்று நம் மூளையின் செல்களுக்கு அதிக ஆக்சிஜனை வழங்க முடிகிறது. அங்கு நாம் என்ன செஞ்சோம் என்றால், அங்கு நாம் சூழலை மாற்றிவிட்டோம். ஆக்சிஜன் நிலை உயர்ந்துள்ளதால் இப்போது மூளைக்கு அதிக செயலாக்க சக்தி கிடைக்கிறது. இரண்டாவது விஷயம், நாம் இந்த மூச்சு பயிற்சியில் கவனம் செலுத்தும் போது நமது சிந்தனை செயல்முறை தளர்ச்சி அடைய தொடங்குகிறது. உங்கள் தசைகள் தளர்ச்சி அடைய தொடங்குகின்றன, உங்கள் மூளை தளர்ச்சி அடைய தொடங்குகிறது. மற்றும் நமது மூளை தளர்ச்சி அடையும் போது, நாம் சிந்திக்காமல் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமது மூளைக்கு சிறிது ஓய்வு கொடுக்கிறோம். மற்றும் நமது மூளைக்கு ஓய்வு கொடுக்கும்போது மூளையின் உள்ளே மீட்பு சிறப்பாக நடைபெறுவதை காணலாம். ஏனெனில் நாம் பாகிஸ்தான் நோயாளி பற்றி பேசினால், பாகிஸ்தான் நோயாளியுடன் நீங்கள் பேசும்போது அவர்கள் பொதுவாக கூறும் பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு நல்ல நித்திரை வந்தாலும் அது முற்றிலும் சீராக இருக்காது. ஏனெனில் அவர்களுக்கு கனவுகள் அதிகமாக வருகின்றன, மேலும் அவை பயங்கரமான கனவுகள். இதனால் இரவில் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது, தூங்கும் போதும் பயம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த நம்முடைய மூளையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நம் முழு உடலையும் நன்றாக கட்டுப்படுத்த முடியும். ஆக அனுலோம விலோமம் பிராணாயாமம் செய்யும் போது மூச்சு கவனம் செலுத்துகிறோம். கிடைக்கும் ஆக்சிஜன் மூளையின் செயலாக்க சக்தியை அதிகரிக்கிறது. நமக்கு தேவை இப்போது மூளைக்கு ஆக்சிஜன்.
மட்டும் போதாது, அதற்கு உணவும் தேவை. ஆகவே நம் உணவு மிகவும் சத்தானதாக இருக்க வேண்டும். நம் உணவிலும் கவனம் செலுத்தினால் அணில் வில்லமுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பெண்ணுக்குள் இருக்கும் சூழல் மாறத் தொடங்கும். மூளையின் உள்ளே சூழல் மாறுவதன் பொருள் என்னவென்றால், முன்பு நம் மூளையின் செல்கள் சேதமடைந்த இடத்தில் இப்போது நாங்கள் ஒரு சூழலை உருவாக்கியுள்ளோம். அங்கு மூளையின் செல்கள் பழுது பார்க்கத் தொடங்குகின்றன. ஆகவே மூளைக்கு நல்ல ஆக்சிஜன், நல்ல உணவு, அதிலுள்ள வைட்டமின்கள், முழுமையான புரதம், கார்போஹைட்ரேட்ஸ் ஆகியவை மூளையின் செயலாக்க சக்தியை அதிகரிக்கின்றன. ஏனெனில் நாம் பார்க்கும்போது ஒரு வயதானவருக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் வயதான போது நம் உடல் முழுவதும் சோர்வடைகிறது, பலவீனமாகிறது. மூளையும் அதே போல ஒரு பகுதி. ஆகவே நாம் நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல முறையில் வாழ்ந்தால் மூளையின் செயலாக்க சக்தி அதிகரிக்கிறது அல்லது மூளை மேலும் சேதமடைவதை நிறுத்துகிறது. இது பார்கின்சனில் மிகவும் அவசியமானது. ஏனெனில் பார்கின்சன் என்பது தானாகவே வளரக்கூடிய ஒரு கோளாறு. அதாவது வயது அதிகரிக்கும் போது நம் உடல் சோர்வடைகிறது, அதனால் நம் மூளையும் சோர்வடைகிறது. எனவே எந்த ஒரு முறையிலும் நம் மூளையில் இந்த சோர்வு குறைவதோ அல்லது நிறுத்துவதோ இது எந்த ஒரு பார்கின்சன் நோயாளிக்கும் மிகவும் அவசியமானது. எனவே என் ஆலோசனை என்னவென்றால், என் அனைத்து பார்கின்சன் நோயாளிகளுக்கும் உங்கள் நாளில் அரை மணி நேரம் ஒதுக்கி காலை அமர்ந்து சதுரமாக அமர்ந்து அமைதியான சூழலில் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். மூச்சு மூலம் மட்டும் ஆக்சிஜன் கிடைப்பதில்லை, மூளைக்கும் இதன் தாக்கம் உள்ளது. இது மிகவும் அவசியமானது. எனவே இந்த வீடியோவில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். பார்கின்சன் நோயாளிகளுக்கு ஏன் அனுலோம விலோமம் அவசியம் மற்றும் இதன் உதவியால் எப்படி இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால், டாக்டர் உள்ளார், நான் உள்ளேன். அனைவரும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவோம். இதனுடன் நான் உங்களிடம் விடை பெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்காரம்.